மூடி நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, எங்க மத்தியிலே நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ நீங்க எழுதி வச்ச பிரேயர் ரெக்வெஸ்ட்லாம் கூட நிறைய பேருக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும், ஒரு விட கிடைச்சிருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன், நான் தொடங்கின நாள்ல இருந்து முடிக்கிற வரைக்குமே கர்த்தர் எதனா ஒரு அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தார், ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதாவது நடக்க முடியாத காரியங்கள், நடக்காத காரியங்கள் அதெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்தி கொடுத்தாரு, நல்லா நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? சில நேரத்தில் கர்த்தர் பொறுமையா வச்சிடுறாரு, நம்மள அமைதியா உட்கார வச்சிடுறாரு. அப்ப என்ன யோசிப்பீங்க? என்ன கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, நமக்கு ஏன் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. எதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டோம், இவ்வளோ ஜெபம் பண்றோம் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டா எத்தனை வருஷம் பண்ணியிருப்போம்? எத்தனை வருஷம் பண்ணியிருப்போம்? இப்போ ஆண்டவர் 75 வயசுல ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உனக்கு குழந்தைய கொடுப்பேன்ட்டு. ஆனா எப்ப கொடுக்குறாரு? 100 வயசுல கொடுக்குறாரு. அப்போ நம்ம காத்திருந்து 10 வருஷம் கூட ஆகல, 20 வருஷம் கூட ஆகல. இங்க வந்துதான் நம்ம எழுதி வச்சுக்க நிறைய பேர் ஜெபம் பண்ண கத்துக்கிட்டீங்க, உபவாசம் கத்துக்கிட்டீங்க. இப்ப எவ்வளவு ஒரு பொறுமை தேவைப்படுறது மட்டும் இல்லாம அந்த ஜெபங்கள் நீங்க சேர்த்து வைக்க கர்த்தர் பதில் தருகிறார் என்பதை பார்த்தோம். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், அதாவது ஆபிரகாம் மட்டும்தான் அதிக நாட்கள் காத்திருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு நான் ஒரு வசனம் வாசிக்கும் போது அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நோவா தெரியும்ல எல்லாருக்குமே. நோவாவுடைய அப்பா பேரு லாமேக். அவரை பத்தி நான் வாசிக்கும் போது அப்படியே அசந்து போயிட்டேன். நான் நினைச்சேன் ஒருவேளை இவர் தான் போல லேட்டா குழந்தை பிறந்தது அப்படின்ட்டு. ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா லாமேக்கு 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 28வது வசனம், 5வது அதிகாரம் 28வது வசனத்துல லாமேக் 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, எந்த வயசுல? 182 வயசுல ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேர்வான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். 182 வயசுல ஒரு குழந்தை பிறகுது. அப்போ லாமேக் நோவாவை பெற்ற பின்பு, நல்ல பெற்ற பின்பு, லாமேக்கு குழந்தைய பெற்ற பின்பு 595 வருஷம் உயிரோடு இருந்தான், குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அப்போ 595 182 எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும் போது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். 777. சோ இப்படி பார்க்கும்போது எவ்வளவு காத்திருந்து ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நல்ல காரியத்துக்காக பிள்ளைய பெற்று போட்டாங்க. அதாவது இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பர்பஸ் வாழ்க்கையில் ஆண்டவரை தெரிஞ்சதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பர்பஸ் இருந்தது. ஆண்டவரை தெரிஞ்சதுனாலதான் அவங்க பொறுமையோடு காத்திருந்தாங்க. ஆண்டவரை தெரிஞ்சதுனாலதான் அவங்க அநேக வருஷங்கள் கூட அது அவங்களுக்கு பெருசா தெரியல. சோ இன்னைக்கு நான் எடுத்த காரியமே ஆண்டவருக்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறோமா, மனுஷங்கிட்ட காத்திருக்கிறோமா? இல்ல என்னுடைய எண்ணம் நான் காத்திருக்கிறேனா, என்னுடைய மனசுல நான் காத்திருக்கிறேனா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா லாமேக்க பார்த்தோம், நோவாவை பார்க்கிறோம். நோவா பெற்றெடுத்தான்னு சொல்லி 777 வருஷங்கள் அவர் உயிரோடு இருக்கிறாரு. சோ இதுக்கு அப்புறம் ஒருத்தருமே பைபிள்ல பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் அவங்க காத்திருக்கிறாங்க ஆண்டவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறதுக்காக. நான் அப்ப நம்ம சொந்த வாழ்க்கையை யோசிச்சேன். நம்ம ஒரு காரியத்துக்காக திடீர்னு யோசிக்கிறோம், திடீர்னு ஆண்டவர்கிட்ட வரோம், திடீர்னு ஜெபம் பண்றோம், திடீர்னு கேட்கிறோம், ஆண்டவர் இதை செஞ்சு கொடுங்கன்றோம். எப்படி? அப்போ யோசிங்க. ஆண்டவர் குட்டியா ஒரு ஆசீர்வாதத்தை தராருனாக்கா அதை தூக்கி போட்டுறாரு.
ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கணும்னாக்கா அவர் என்ன பண்றாரு? வெயிட் பண்ண வைக்கிறாரு. வெயிட் பண்ண வச்சு நம்ம அவருக்குள்ள நிக்கிறோமா, நிலை நிக்கிறோமான்றத பார்க்கிறார். அவருக்குள்ள நிலை நின்னா மட்டுமே அவர் வழிகளை திறக்கிறார். அவருக்குள்ள நிலை நிக்கிறவங்களுக்கு மட்டுமே வழிகளை திறந்து அந்த வழியில உயர்த்தி கொண்டே போறாரு. அந்த வழியில எது வந்தாலும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த வழியில ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தேற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன், எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்றதுனால அந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுறாரு. அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றதுனால என்ன பண்றாரு? நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் எதையோ நம்மளை வச்சு நிறைவேற்றணும்னு பாக்குறாரு. ஆனா இந்த நிறைவேற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் ஒருத்தரையும் தனிமைப்படுத்துறாரு. அதுதான் ஹிட் ஆச்சு எனக்கு அந்த இடத்துல. ஒருத்தரையும் தனிமைப்படுத்துற. நம்ம நினைச்சுப்போம், என்னையே ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார் என் குடும்பத்துல இருந்து, என்னையே ஆண்டவர் தனிமைப்படுத்தினாரு, என்னையே ஆண்டவர் இப்படி வச்சாரு, என்னையே ஆண்டவர் வித்தியாசமா வைக்க, என்னையே யாருக்கும் பிடிக்கல, என்னையே எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, என்னையே இப்படி பண்றாங்க. எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அல்லேலூயா. ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் இதெல்லாம் பிரிச்சு வைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. பொறுமை மட்டும் இல்ல, அந்த பொறுமைக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஆண்டவர் லேட்டா செய்யறாருனாக்கா, எதையோ செய்ய போறாருனாக்கா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதனால அந்த ரகசியத்தை பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. இந்த பொறுமையை மட்டும் இல்ல, அந்த நம்ம காத்திருப்பு பீரியட்ல அந்த காத்திருக்கும் போது உண்மையாவே கர்த்தருக்காகவே நம்ம காத்திருக்கிறோமா, அல்லது மனுஷனுடைய தயவுல நம்ம காத்திருக்கிறோமா? யோசிங்கள. மனசு சொல்லும், என்ன நீ இப்படி வேஸ்ட் பண்ற, போ மனுஷன் கிட்ட போய் கேளு, மனுஷனுடைய தயவை கேளு, மனுஷனுடைய அறிவை கேளு, மனுஷன் என்ன சொல்றான் கேளு. நான் சொல்றேன், நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா நீ ட்ராக் மாற மாட்ட. நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா நீ வெளியே வந்து பல குழப்பத்துக்குள்ள போயிட்டு நீ எல்லாரையும் கேட்க மாட்ட. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஆனா ஒன்று சொல்றேன், அவர் செஞ்சாருனாக்கா பெருசா செய்வார். உலகமே பார்க்குற அளவுக்கு செய்வார். அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். அந்த மாதிரி செய்வார். அவர் சும்மா செய்ய மாட்டார். நீ தான் ஹைலைட்டா இருப்ப, அந்த மாதிரி தான் செய்வார். அவர் குட்டி குட்டி காரியத்தெல்லாம் வச்சு அவர் செஞ்சு உன்னை பெருசாக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டார். இது என்ன பெருசா, இது நானே வாங்கிப்பேனே, இதை நானே செஞ்சுப்பேனே. ஸோ இந்த பொறுமையான பீரியட்ல நம்ம காத்திருக்கிற டைம்ல மனுஷனுக்காக காத்திருக்கிறோமா, நம்மளுடைய பணத்தை பார்த்து காத்திருக்கிறோமா, நம்மளுடைய சொத்தை வச்சு காத்திருக்கிறோமா, இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு காத்திருக்கிறோமா, எதை வச்சு காத்திருக்கிறோம்? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கதான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்னா இந்த காத்திருப்பு காத்திருப்பு ஆண்டவர் செய்வார். ஆண்டவர்கிட்ட நீ ஒன்று கேட்டுட்ட, ஆண்டவர் உனக்கு ஒன்று சொல்லிட்டாரா இல்லையா? அப்ப நீ அவர் செய்யற வரைக்கும் காத்திருக்கணுமா இல்லையா? அவர் செய்யற வரைக்கும் நீ காத்திருக்கணும்னாக்கா மனுஷனுடைய தயவை நம்ம பார்க்கக்கூடாது, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் பார்க்கக்கூடாது, என்கிட்ட இருக்கிற சொத்தை நான் பார்க்கக்கூடாது, மனுஷனுடைய மற்ற தேவைகளை குறித்து நான் யோசிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விட்டுருந்தோம். ஏன்னா இத்தனை காரியங்களினால, இந்த காரியங்களினால யாராலும் எதையும் நமக்கு உயர்த்தி வைத்து செய்ய முடியாது, கண்டிப்பா செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் செஞ்சா மட்டுமே வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் செஞ்சா மட்டுமே அது ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாக தெரியும். எனக்கு இதை யோசிக்கும் போதே எனக்கு யார் ரொம்ப ஞாபகம் வந்தார்னாக்கா யோசேப்பு தான். யோசேப்பு, அதாவது யோசேப்பை குழியில போடுறாங்க, அவரை வேண்டாத பேச்சுக்களை பேசுறாங்க, அவரை பத்தி அவரை சேர்க்க மாட்டாங்க. 17 வயசுல வீட்டை விட்டு பிரிஞ்சிடுறாரு. அவர் பிரிஞ்சு போயிட்டு கடைசியில அவர் குழியில போட்ட பிறகு அவர் அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு போகும்போது அவர் மேல நிறைய அக்யூசேஷன் போடுறாங்க, அவர் மேல தப்பான காரியங்களை போட்டு அவரை சிறையில போடுறாங்க. அவருடைய சிறையிருப்பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 13 வருஷம், 13 வருஷமான சிறையிருப்பு வாழ்க்கையில என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு வாலிப வயசுல அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த வாலிபத்தை கொண்டு போயிட்டு அவங்க அடக்கி உடக்கி போட்டு அப்படியே முரட்டுத்தனமா போட்டாங்க. ஆனா என்ன தொட்ட ஒரு வசனம் என்னன்னாக்கா, அவர் யாரையும் காக்கா பிடிக்கல, அவர் யாரையும் கையில வச்சுக்கல, அவர் பணத்தை கையில வச்சுக்கல, சொத்தை கையில வச்சுக்கல, அவர் மக்களை கையில வச்சுக்கல, எந்த ஐடியாவையும் அவர் கையில வச்சுக்கல. அவர் கூட இருந்ததே வேற.
எடுத்துக்கொள்வோம். 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நம்ம யாருடைய தயவையும் நாடி போகவே வேண்டாம். யாருடைய தயவை நாடி போனாலே நம்மளுக்கு நடக்காது, அது திருப்தியா இருக்காது. அது உன் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும், சே நீ அவங்கள போய் ஹெல்ப் கேட்டிய, சே அவங்கள போய் நீ கடைசியில் அவங்க கிட்ட போய் விழுந்துட்டிய, சே நீ அவங்க கிட்ட போய் கடைசியில் சரண்டர் ஆனிய. இப்படிதான் நம்ம மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஏன் சிறைச்சாலை தலைவனுடைய கிருபை அவனுக்கு ஏன் கிடைச்சது? சிறைச்சாலை தலைவனுடைய தயவு ஏன் அவனுக்கு கிடைச்சதுன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிம்பிள் மேட்டர், சிம்பிள் மேட்டர். அப்ப கர்த்தர் ஏன் கூட உங்க கூட இருக்கிறாருனாக்கா, எல்லா மனுஷனுடைய தயவும் என்ன தேடிக்கிட்டு தான் வரும், நான் தேடிக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆமே. நல்ல இத பதிவு பண்ணுங்க உங்க மனசுல, இத பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும். எந்த மனுஷனும் உங்களை கைட்டி விட்டுட்டு போறாங்கனாக்கா நீங்க கவலைப்படாதீங்க. எந்த மனுஷரும் உங்களை கைட்டிட்டு நல்லா செய்ய முடியாது அவஸ்தைப்பட்டுன்னு போவாங்க பாருங்க, அவங்க தான் கஷ்டப்படுவாங்களோ, நம்ம கஷ்டப்படவே மாட்டோம், கஷ்டப்படவே மாட்டோம். ஏன்னா நீ கர்த்தருக்கு என்னைக்கு பயந்து நடக்கிறியோ, நீ கர்த்தருக்கு எப்பெல்லாம் பயந்து 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 வாழ்றியோ, அந்த பயத்தை கர்த்தர் சேமித்து வச்சுக்கிறாரு. அந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து வச்சுக்கிறாரு. நீ எனக்கு பயப்படுறல, நீ எனக்கு பயப்படுறல, நீ எனக்கு பயந்து வாழ்ந்தல்ல, நீ எனக்கு பயந்து வாழ்ந்தல்ல, அதனால நான் உன் கூட தான் இருப்பேன். சோ இந்த பொறுமையான பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் யோசேப்பை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுனால கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்கிறனாக்கா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். மனுஷர்களுடைய தயவு நம்மளை தேடிக்கிட்டு வரும், தேடிக்கிட்டு வரும். ஆமே, ஹல்லேலூயா. அவங்க கிட்ட நீ தேடிக்கிட்டு போயிட்டு கடைசியில சொல்லாதீங்க, அவங்க என்னை தேடிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. இன்னும் ஆல்ரெடி அவங்க கிட்ட ஆண்டவர்கிட்ட போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி மனுஷகிட்ட போட்டு வைக்காதீங்க. நல்லா புரியுதா? இந்த வார்த்தையெல்லாம் மைண்ட்ல ஏத்துங்க. ஆண்டவர்கிட்ட போடுறதுக்கு முன்னாடி உங்க பிரேயர் பாயிண்ட மனுஷகிட்ட போட்டு வச்சுட்டு அவங்க சொல்லிடுவாங்க, என்ன ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ போ, கவலைப்படாத, நான் செஞ்சு தரேன்னு சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாதீங்க. என்ன ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சோ கிட்ட நான் சொல்லிட்டேன், அதனால கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்கன்னா இந்த கிரியை நடக்காது. இந்த கிரியை தப்பா நடக்கும், மனசே வலிக்கும். ஏண்டா போய் அவங்க கிட்ட கேட்டோம், இந்த கிரியை நடந்துரும் நினைக்காதீங்க. கைவிட்டுருவாங்க, சொல்லி காட்டுவாங்க. சோ உனக்கு ஏத்த மாதிரி இருக்காது. இதுல நான் சொல்ல வர காரியமே, நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு நடக்குது, எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு நடக்குது, எந்தெந்த சூழ்நிலையில கர்த்தர் எப்படி செய்வாரு, ஏன் செய்யறாரு, எதுக்கு செய்யறாரு. நான் மனுஷனை தேடிக்கிட்டு போனா எனக்கு செய்ய மாட்டாரு. ஒருவேளை இந்த சிறைச்சாலை தலைவனுக்கிட்ட யோசேப்பு கெஞ்சி கேட்டிருந்தா இந்த வசனம் பைபிள்ல வந்திருக்குமா? வந்திருக்காது. சிறைச்சாலை தலைவன் கிட்ட போயிட்டு, யோ நான் இவ்வளவு உனக்கு காசு தந்துடுறேன், என்னை வெளியே விட்டுறியா, நான் போயிடுறேன். வாலிப பையன். ஆனா சிறைச்சாலையில் இருக்க வச்ச ஆண்டவர் அந்த சிறைச்சாலை தலைவர்களுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம், அவங்களுடைய கனவுகள் எல்லாம் இவர் வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிற நேரத்துல இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை. கர்த்தர் ஏன் கூட இருக்கணும். எப்படி நீங்க உணர்வீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை எப்படி உணர்வீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீ ஆண்டவருடைய சன்னிதானத்துல வரும்போது அவருடைய பிரசன்னம் நம்மளை தாக்கி கொண்டு, அவருடைய பிரசன்னம் இப்படி பேச வைக்கும் போது, அவருடைய பிரசன்னம் உன்னை ஜெபிக்க வைக்கும் போது, அவருடைய பிரசன்னம் உன்னை அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தும் போது நீ தொடப்படுற பத்தியா, அதான் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது, உங்க வார்த்தை நல்லா கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்தினாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னமே. அதுதான்
ஆனா கர்த்தர் யோசேப்போட இருந்து, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சிறைச்சாலையுடைய தலைவருடைய தயவு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு. நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. உனக்கு தயவு கிடைக்குதுன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். எனி குட் திங்ஸ் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் நீ நினைச்சுக்கணும், கர்த்தர் என் கூட இருந்தாரு, கர்த்தர் என் கூட இருந்தாரு, கர்த்தர் என் கூட இருந்தாரு, கர்த்தர் என் கூட இருந்தாரு. நான் மனுஷனை நம்பி போல. சோ உங்க தேவைகளை முதலாவது போய் மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. இது எங்களுக்கு தேவைப்படுது, இதை நான் செய்யணும், இது எனக்கு இந்த மாசத்துல தேவைப்படுது, இப்படி நான் நடக்கணும், இப்படி எனக்கு இதெல்லாம் சந்திக்கணும், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஸ்டாப் இட். நிறுத்துங்க, தயவு செய்து நிறுத்துங்க. நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும்னாக்கா அங்க சொல்லுங்க. கர்த்தர் இங்க கிரியை செய்வாரு. அந்த மனுஷனுடைய தயவு உன்னை தேடிக்கிட்டு வரும். ஆமென், அல்லேலூயா. மனுஷனுடைய தயவு தேவையா, ஆண்டவருடைய தயவு தேவையா? ஆண்டவருடைய தயவு தான் தேவை. அவர் தான் பெஸ்டா கொடுப்பாரு, பெஸ்டா கொடுப்பாரு. சோ 23வது வசனம் பாருங்க. அதுலயே கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அதான் நடக்கும். யாரும் ஒன்னும் உனக்கு உன்னை ஆண்டுடைய தயவு உன் மேல இருக்குதுனாக்கா, ஆண்டுடைய கிருபை உன் மேல இருக்குதுனாக்கா, ஆண்டுடைய பிரசன்னம் உன் மேல இருக்குதுனாக்கா உன்னை நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. உன்னை ஸ்டாப் பண்ணி நீ இதை செய்ய முடியாது, நீ இதை செய்யாத, முடியவே முடியாது, எதையுமே முடியாது. ஆண்டவர் உன் மேல குறித்து வச்சிருக்கிற ஒரு தீர்மானங்கள் நிறைவேறணும்னாக்கா எந்த மனுஷனாலும் உன்னை நிறுத்த முடியாது. ஏன்னா கர்த்தருடைய தயவு கிருபை நம்ம மேல இருந்துச்சுனாக்கா, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால், இதுதான் வேணும் இந்த உலகத்துல. நம்ம வாழக்கூடிய நாட்களில நமக்கு தேவையானது கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால். ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் 40 நாள் உபவாசம் பத்தாது, 40 நாள் ஜெபம் பண்ண அது பத்தாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. அந்த கதவுகள் திறக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஒவ்வொரு கதவுகளும் திறக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த கதவு எனக்காக திறக்கப்படணும். ஆண்டவரே, கர்த்தர் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும், பாருங்க, சிறைச்சாலையில யாரும் அவனை நிறுத்த முடியல, அவனை கேட்க கூட முடியல. எல்லாரும் அவன் என்னன்னா செய்யறானோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நீ என்ன பேசுறியோ அதை வாய்க்க பண்ணுவாரு, நீ என்ன நினைக்கிறியோ அதை வாய்க்க பண்ணுவாரு, நீ என்ன செய்யறியோ அதை வாய்க்க பண்ணுவாரு. எல்லாம் என்ன கேட்பாங்க, அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி நடக்குது, உனக்கு மட்டும் இது எப்படி நடக்குது? அவங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தருடைய பலனும், யாரோ ஒருத்தருடைய தயவும், யாரோ ஒருத்தருடைய கிருபையும் உன் மேல இருக்குதுன்றத மனுஷன் உணர்றது இல்லை. அதான் சீக்கிரட்டே. மனுஷன் உணராது இருக்கிறபடியினால அவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. ஐயோ, தயவு செய்து சொல்ற, வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியே டைட்டா பிடிங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீ வலிக்கு விழுகிற சூழ்நிலை வந்தா கூட, ஆண்டவரே விடவே மாட்டேன், நான் உங்களை விடவே மாட்டேன், அப்படி நம்ம சொல்லும் போதுதான் கண்டிப்பா கர்த்தர் நம்மளை கொண்டு போயிட்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 17 வயசுல வீட்டை விட்டவர், 13 வருஷங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர், அந்த சொப்பனங்கள் எல்லாம் அவர் சொல்றதுனால அவரை கொண்டு போயிட்டு ஆச்சரியப்படுத்துறார் ஆண்டவர். அதாவது என்னன்னாக்கா, ஒரு ராஜாக்கு முன்பாக வாலிப வயசுல போய் நிக்கிறாரு. எந்த வயசுல அவர் நிக்கிறார் தெரியுமா? வாலிப வயசுல போயிட்டு அந்த ராஜாக்கு முன்பாக நிக்கிறாரு. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41 46வது வசனம். யோசேப்பு 46வது வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தான். 30 years old. ராஜாக்கு முன்பாக நிற்கும் போது, அதுக்கப்புறம் அவர் கதையே மாத்துறாரு. நான் சொல்றேன், நீ கர்த்தரோடு கூட இருக்கிறனாக்கா, நீ கர்த்தரோடு கூட இருக்கிற, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னாக்கா, உனக்காக யாரா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், உனக்காக அவங்க கூட பேசுவாரு, அவங்க கிட்ட கெட்ட கனவுகளை கொடுப்பாரு, அவங்களுக்காக உன்னை ஜெபிக்க வைப்பாரு, அவங்க முன்னாடி உன்னை தூக்கின்னு போய் நிறுத்துவாரு, அவங்களுக்கு நீ தேவை, இப்படி எல்லாம் கர்த்தர் பண்ணுவார்.
இப்படி எல்லாம் கர்த்தர் பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. மறக்காதீங்க, தயவு செய்து மறக்காதீங்க. சோ உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, அது ராஜாவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், உன்னுடைய ப்ரொஃபஸரா இருக்கட்டும், உன்னுடைய பாஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு முன்பாக கொண்டு வரணும்னாக்கா கர்த்தர் அவங்களை வீக் பண்ணி உன்னை பலப்படுத்துவார். அவங்களுக்குள்ள அனுப்புவார், ஏதோ ஒரு வாண்டட் திங்ஸ் அனுப்புவாரு. எதையோ தேவை அவங்களுக்கு. அவங்களுக்கு யாரோ வந்து ஜோமானா நல்லா இருக்காதா, யாரோ வந்து என்கிட்ட பேசினா நல்லா இருக்காதா, யாரோ வந்து எனக்காக ஆறுதலா பேசினா நல்லா இருக்காதா. ஆறுதலா பேசினா போதும்னு சொல்லுவாங்க சிலர்லாம். நான் சில நேரத்தில் சிலரோடு கூட பேசும்போது அவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஆறுதலா கூட நின்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதுதான் தேவை. ஏன்னா அவங்கள வச்சு கர்த்தரு அவங்கள அப்படியே டம்மி ஆக்குவாரு. உனக்கு முன்னாடி அவங்க ராஜாவா இருக்கலாம், உனக்கு முன்னாடி அவங்க உயர்ந்ததா இருக்கலாம், உனக்கு முன்னாடி அவங்க பெரிய ஆட்களா இருக்கலாம். அவங்கள அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு உன்னை கொண்டு போய் நிறுத்தி, நீ அவங்களுக்கு தேவை, நீ ஒரு 2 வார்த்தை பேசுவ. அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த வார்த்தை மூலமாக தான் கர்த்தர் உன்னை அங்கிருந்து ஒரு லிஃப்ட் ஆரம்பிப்பார். உனக்கு ஒரு புது லிஃப்ட் வரும் அங்கிருந்து. உனக்கு ஒரு புது லிஃப்ட் வந்து அங்கிருந்து தூக்கின்னு போவார். எங்க தூக்கின்னு போவாருன்னு தெரியாது. பி ப்ரிப்பேர்ட். நீங்க தயாராகுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆண்டவர். நம்ம யோசனையில நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிக்கடி ஆண்டவரை விட்டுடுறோம். நம்ம யோசனையில அடிக்கடி ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், தூக்கி போட்டுறோம். நம்ம யோசனை சொல்லுது, எவ்வளவு நாள் காத்திருக்குது போ, கிறிஸ்தவ வாழ்க்கையே காத்திருப்பு வாழ்க்கைனாக்கா அப்புறம் என்ன. இல்ல, நம்பாதீங்க, உங்க மனசாட்சியை நம்பாதீங்க. எதையோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறாரு, அதை செய்யறதுக்காக தான் உனக்கு இந்த பீரியட் அனுப்புறாரு, இந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலை அனுப்புறாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலை, எல்லாரும் தூக்கி போடுற சூழ்நிலை, எல்லாரும் வெறுக்கிற சூழ்நிலை, எல்லாரும் வந்து உன்னை தப்பா பேசுற சூழ்நிலை எல்லாமே வரும். ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய பில்டிங் உனக்காக ரெடி பண்ணியிருக்கிறார், பெரிய ஹையர் சொசைட்டியை ரெடி பண்ணியிருக்கிறார், ஹையர் லெவல்ல உன்னை கொண்டு போறதுக்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். சோ இதை ரெடி பண்ணும் போது அப்ப நீ எப்படி இருக்கணும், யார் கூட இருக்கணும், மனுஷன் கூட இருக்கணுமா, கர்த்தரோடு கூட இருக்கணுமா? கர்த்தரோடு கூட மட்டும்தான் நீ இருக்கணும். நீ கர்த்தரோடு கூட இருந்து பாருங்க, அடுத்த கேள்வி வரும், சும்மாதான் இருக்கிற மாதிரி தெரியுது, எப்படி நீங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது, எப்படி உங்களுக்கு இதெல்லாம், என்ன நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகளை. எப்படி உனக்கு மட்டும் நடக்குது, எப்படி இது உன்னுடைய வாழ்க்கையில நடக்குது, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஏன்? கர்த்தரோடு வாழ்ந்து பாருங்க, கர்த்தரோடு வாழ்ந்து பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நான் சொல்ற ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா, உமக்காக நான் ஊழியம் செஞ்சிருவேன், உங்களுக்காக நான் வாழ்ந்துருவேன், உங்க கூட தான் இருப்பேன், உங்களுக்காக தான் நான் வாழ்வேன். இப்படி சொல்ற சீக்கிரட்டை தான் கர்த்தர் ஐயோ he likes it விரும்புறாரு, அதிகமா விரும்புறாரு, அதிகமா விரும்புறாரு. நான் எதையும் தேடிக்கிட்டு போகணும்னு ஆசைப்படல, ஆண்டவரே நீங்க வேணும். ஆனா ஆண்டவரு என்ன இருந்தாலும் எப்படி பண்ணாலும் யோசேப்ப அங்க அங்க ஒரு சிறைச்சாலையில தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சுல்ல, அவன் கஷ்டப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சுல்ல. பிரிசன் லைஃப் எப்படி இருக்கும்? நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம பிரிசனுக்குள்ள இல்ல, ஜெயிலுக்குள்ள இல்ல, ஆனா ஜெயில் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிடிக்கல எனக்கு, இதுக்கு பிடிக்கல, இது திஸ் இஸ் நாட் மைண்ட், திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இது எனக்குரியதல்ல, இது எந்த இல்ல, ஆண்டவர் எனக்கு எதையோ பெருசா வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இப்படி கேள்வி கேட்கறவங்க எல்லாம் ஆண்டவரோடு கூடவே இருங்க. அது எப்ப லாஸ்ட் ஆகும் தெரியாது, எப்போ நடக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருனாக்கா 30 வயசுல கொண்டு போயிட்டு யோசேப்ப பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். ஏமா பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். அந்த பார்வோன் என்ன சொல்றாரு தெரியுமா? 41வது அதிகாரம் 38வது வசனத்துல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். தேவ ஆவியை பெற்ற வேறு ஒருத்தன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறானா? யாருன்னா எகிப்துல. ஏன் அப்படி கேட்டாரு? ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனுடைய வாயில வருகிற வார்த்தை பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. தேவ ஆவி அவன் மேல இருந்ததுன்னு யார் சொன்னா? பார்வோனுக்கு யார் சொன்னா? தேவ ஆவி அவன் மேல இருக்குது. ஏன்னா அவனுடைய ஆக்ஷன், அவனுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய பிரசன்னம் அவன் மேல இருந்தது. ஆண்டுடைய பிரசன்னம் அவன் மேல இருக்கும் போது, நீ போய் நிற்கும் போது, ஆண்டுடைய பிரசன்னம் மூலமா வெளிப்படும் போது ஜனங்க அறிந்து கொள்வாங்க, சம்திங் இஸ் ஸ்பெஷல் வித் யூ. உன்கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குதே, நீ பேசும்போது வித்தியாசமா இருக்குதே. அதாங்க ஆண்டவர், அதான் ஆண்டவர். நீ சீக்கிரட்டா உட்காந்துட்டு வர பத்தியா ஆண்டவர் கிட்ட நிறைய நேரங்கள். நான் அப்படித்தான் நினைப்பேன். நான் நிறைய நேரங்கள்ல
நான் வந்து பேசும்போதெல்லாம் இங்க நினைப்பேன், சீக்கிரட்டா ஆண்டவரோடு கூட உட்கார நேரங்கள்லாம் இதெல்லாம் நான் இங்க வந்து பேசுறதெல்லாம் சீக்கிரட்டா ஆண்டவரோடு கூட உட்காந்துட்டு வரேன்ல. தனிப்பட்ட ஒரு 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 ஆண்டவரோடு கூட ஒரு ஒரு நட்பு, தனிப்பட்ட ஒரு உறவு, தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட ஆண்டவரோடு கூட எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்க. இங்க வந்து பாருங்க ஆண்டவர் உங்களை எப்படி எடுத்து உபயோகப்படுத்துறாருன்னு. இந்த லைஃப் ரொம்ப முக்கியம். நீ உயரணும்னு நினைக்கிறீனா இந்த லைஃபை தான் கத்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீனாக்க வாழ்க்கையில இந்த லைஃபை தான் கத்தர் எதிர்பார்க்கிறாரு. அவனை பாருங்க, அந்த பார்வோன் சொல்ற வார்த்தை, ஓ வந்துட்டியாப்பா, நீதான் சொப்பனக்காரனா, நீதான் சொப்பனத்தை வெளிப்படுத்துறவனா? அப்படி கேட்கல. நோ, அப்படி கேட்கவே இல்லை. பார்வோன் கேட்டிருக்கலாம் வேணும்னாக்கா. ஏன்னா பார்வோனுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பார்வோனுக்கு 16வது வசனத்தில் 41வது அதிகாரம் 16வது வசனத்தில், அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள செய்தார். தேவனை விட்டு கொடுத்தாரா? மங்களமான ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு வர்றாரு. மங்களகரமான ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வருவார், பார்வோன் கொடுத்துட்டு வர்றாரு. சோ இப்படியெல்லாம் ஆண்டவர் ஏன் யோசேப்பை உபயோகப்படுத்துறான்னா, ஐ ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ, உனக்காக நான் எதையோ ஸ்பெஷலா செய்யணும்னு வச்சிருக்கிறேன். அந்த ஸ்பெஷலை நீ அனுபவிக்கணும். அதனால தான் நீ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள நீ போக வேண்டியது இருந்ததுன்னா தனியா பிரிச்சு வைக்கிறாரா? பிரைஸ் காட். தனியா தூக்கி போடுறாரா? பிரைஸ் காட். தனியா உன்னை பத்தி கவலைப்படாம இருக்கிறாங்களா ஜனங்க? பிரைஸ் காட். உன்னை பத்தி அக்கறைப்படாம இருக்கிறாங்களா? பிரைஸ் காட். ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாரா? பிரைஸ் காட். எல்லா சூழ்நிலையில பிரைஸ் காட். சோர்ந்தே போவாதீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு இடத்துல வெயிட் பண்ணுங்க. தனிமையா உட்கார்ந்து அழுக வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்கு. ஏன் ஆண்டவரே என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க? ஏன் ஆண்டவரே என்கிட்ட எல்லாரும் பேச மாட்டாங்க? ஏன் ஆண்டவரே என்ன எல்லாரும் பொறாமையா பாக்குறாங்க? அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி? எனக்குள்ள இருக்கிற தாளந்துகள் எப்படி? எனக்குள்ள இருக்கிற வரங்கள் எப்படி? வெயிட். நான் அதான் சொல்லுவேன், வெயிட். என்னைக்கெல்லாம் போய் நீ ஆண்டவருடைய நாமத்துல போய் நிக்கிறியோ, எங்கெல்லாம் போய் நீ ஆண்டவருடைய நாமத்தினால நீ போய் நிக்கிறியோ, நீதான் 1000 லைட்டுக்கு முன்னாடி ஒரு பிரைட் ஸ்டாரா நிப்ப. நீதான் நிப்ப. ஏன் சொல்லு? அந்த சீக்கிரட்டா ஜோம் பண்ற பத்தியா, அந்த சீக்கிரட்டான வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட பேசுகிற எண்ணங்கள். தெய்வ ஆவியை பெற்ற யோசேப்பு, தெய்வ ஆவியை பெற்ற யோசேப்பு. நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் 13 வருஷமும் அந்த ஆவியை அவர் இழந்திருக்கவே மாட்டார். சிறைச்சாலையில இழந்திருக்கவே மாட்டார். நான் சொல்றேன், இந்த சீக்கிரட்டை விடாதீங்க. ஒரு நாளும் ஆண்டவரே என் ஆவியை நான் இழக்கக்கூடாது, என் பரிசுத்த ஆவியை நான் இழக்கக்கூடாது, தெய்வ ஆவி எனக்காக கொடுக்கப்பட்ட தெய்வ ஆவியை நான் இழக்கக்கூடாது, ஒரு ரீல்ஸை பார்த்து நான் இழக்கக்கூடாது, தெய்வ ஆவியை நான் ஒரு கோபத்தினால இழக்கக்கூடாது, ஒரு பொறாமையினால நான் தெய்வ ஆவியை இழக்கக்கூடாது, ஒரு கொடுமையினால என்னுடைய தெய்வ ஆவியை இழக்கக்கூடாது, ஒரு பெருமையினால என்னுடைய தெய்வ ஆவியை நான் இழக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு எதையோ செய்து கொண்டே இருக்கிறாரு, அந்த பெருமையினால என் தெய்வ ஆவியை நான் இழக்கக்கூடாது. தெய்வ ஆவி உன்னை கொண்டு போய் நிறுத்தும் பார்த்தீங்களா? வா, யூ வில் மேக் an history. நீ ஹிஸ்டரியை உண்டாக்குவ. யாருக்கும் தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. நிறைய நேரங்களில் நான் யோசித்த நேரங்கள் உண்டு. யாருக்கு தெரியும்? யார் பேசுவா? என் கூட பிறந்தவங்களுக்கு தெரியுமா கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்தினாரு, கர்த்தர் என்னை எங்க கொண்டு போய் உயர்த்தினாரு, எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் உயர்த்தினாரு, எந்தெந்த இடத்துல உயர்த்தினாரு, கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்தினா தெரியாது. என் கஷ்டம் தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை, ஆனா என் உயர்வு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது அப்படித்தான் உயர்த்துவாரு. நெவர் கிவ் அப். கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சுட்டாருனாக்கா தெய்வ ஆவியை மட்டும் நீ இழந்துடாத. என்னைக்கு அவனுக்கு தெய்வ ஆவியை கொடுத்துட்டாரு ஆண்டவர், பரிசுத்த ஆவியை பிடிச்சிட்டே இருங்க. ஆண்டவரே இருப்ப எஸ் சுவாமி இருப்பா ஆண்டவரே. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல முறுமுறுக்காதீங்க. அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல முழுங்கிக்கோங்க. எது வந்தாலும் அப்படி முழுங்குங்க. ஆண்டவரை நீங்க எதையோ செய்வீங்க சொல்லிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க. மோசே 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு முன்பாக ஆண்டவர் வனாந்தரத்திலே வச்சார். 40 வருஷம் வனாந்தரத்தில் வச்சு நீ எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை நீ கூட்டிகிட்டு வரணும். அதனால அந்த 40 வருஷம் அவருக்கு எப்படி இருந்ததுனாக்கா,
அந்த 40 வருஷம் அவருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்துதான். ரெண்டாவது, தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற நேரமாக இருந்துதான். உன்னால ஒரு 2 வருஷம் கூட பொறுக்க முடியல, உன்னால ஒரு 5 வருஷம் கூட பொறுக்க முடியல, உடனே செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளவு ஜெபம் பண்றோம், உடனே செய்யுங்க ஆண்டவரே. The longer period waiting, the big blessing. விடாதீங்க. எவ்வளவு நாள் அதிகமா வெயிட் பண்றீங்களோ அதுக்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க. மோசஸ் கூட ஆண்டவர் இருந்தாரு, இல்லைன்னா அவர் அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்குள்ள அவர் வந்திருக்கவே முடியாது. சோ வனாந்தரமான வாழ்க்கை, வனாந்தரமான அந்த 40 வருஷ வாழ்க்கை மோசேக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்துதான், தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கையை கொடுத்ததாம். சிறைச்சாலை வாழ்க்கை யோசேப்புக்கு அந்த அந்த ஆவியை கொடுத்ததாம், பரிசுத்த ஆவியை கொடுத்ததாம், தெய்வ ஆவியை கொடுத்ததாம். மோசேக்கு இங்க ஒரு வளர்ச்சியை கொடுத்தது, ஆவிக்குரிய தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிற ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, மூணாவது பாத்தீங்கன்னாக்கா, யாரு, அதாவது நிறைய பேர் காத்திருந்திருக்கிறாங்க பைபிள்ல. இன்னொரு ஒருத்தரை நான் எடுத்துக்கொண்டேன். அவர் யாருனாக்கா, யோவான் 5வது அதிகாரம் 1-6 பாத்தீங்கன்னாக்கா, பெதஸ்தா குளத்தண்டில 38 வருஷமாய் காத்திருந்த வியாதி கொண்டிருந்த மனிதன், வியாதி கொண்டிருந்த மனிதன் 38 வருஷம், யாருன்னு தெரியாது, யார் வரப்போறான்னு தெரியாது. இந்த 38 வருஷத்துல நிறைய பேர் வந்துட்டு போனாங்க அவருடைய வாழ்க்கையில. ஆனா அவர் சொல்றாரு, என்னை யாருமே என்னை கொண்டு போய் அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள விடுறதுக்கு யாருமே இல்லை. நான் சொல்றேன், உன்னுடைய உயர்வுக்கு நோபடி இஸ் இன்சார்ஜ். யாருமே இன்சார்ஜ் கிடையாது, யாருமே உனக்காக வரமாட்டாங்க. உன்னை உயர்த்துவதற்கு யாருன்னா வந்தாங்களா சொல்லு பார்க்கலாம். ஆண்டவரே அனுப்புனாதான். பொறாமை இல்லாதவங்க வருவாங்க, உன்னை உயர்த்துவதற்குனே வருவாங்க, உன்கிட்ட பேசுவதற்குனே வருவாங்க. பொறாமை இல்லாதவங்க மட்டும்தான் உன்னை வருவாங்க. ஆனா உன்னை உயர்த்துகிறன்னு சொல்லிட்டு பின்னாடி உன்னை குத்துறாங்க பாரு, உன்னை கல்லு தூக்கி போடுறாங்க பாரு, உன்னை நசுக்கிறாங்க பாரு, அவங்கள நம்பாத. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் பொறுமையா இருந்தாரு யோசேப்பு, அதனால்தான் மோசே பொறுமையா இருந்தாரு, அதனால்தான் 38 வருஷம் அவன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். என்னால நடக்கதான் முடியாது, என்னால ஓட முடியாது, ஆனா 38 வருஷமா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டுட்டு சொல்றாரு, 38 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் கிடையாது. ஆனா காத்திருப்பு வேஸ்ட் ஆச்சா? இல்ல. அந்த காத்திருப்புல யாரு வந்தா? இயேசுவே வந்துட்டாரு. சில சூழ்நிலையில ஆண்டவரே நேரா வந்து உனக்கு உதவி செய்வார், நேரா வந்து உதவி செய்வாரு. அந்த உதவி உனக்கு புரியவே புரியாது. நிறைய இடங்கள் இல்ல, ஐயோ என்னாலலாம் ஒரு வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் எழுத முடியும். அந்த மாதிரி கதைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்றுமே ஆண்டவரே இப்படி தனியா விட்டீங்களா, அங்கதாங்க நிறைய ஆண்டவர் அனுப்புவாரு. இந்த வச்சுக்கோ, தேவ தூதர்களை வச்சுக்கோ. ஒன்னும் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் அனுப்புவாரு, தேவ தூதர்களை அனுப்புவாரு. எதுவுமே இல்லாத சூழ்நிலையில தேவ தூதர்களை அனுப்புவாரு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அதை. இன்னைக்கு வரைக்குமே அந்த தேவனை நீங்க ருசி பார்த்துட்டீங்க, ஈஸியா போயிட்டே இருக்கலாம். ஆனா மனுஷனுடைய தயவை ருசி பார்த்துட்டீங்க, தெய்வ தயவை நீங்க ருசி பார்க்க மாட்டீங்க. பணத்தினுடைய ருசி, பணத்தினுடைய தயவை ருசி பார்த்துட்டீங்க, பணத்தை வச்சு நான் எதுவும் சாதிப்பேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க. தெய்வ தயவை, உங்களால தேவனுடைய தயவை நீங்க ருசி பார்க்க முடியாது. உங்களுக்கு முன்னாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை வச்சு நான் சாதிக்கலாம், இதெல்லாம் வச்சு நான் சாதிக்கலாம். என்கிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட நகை இருக்குது, என்கிட்ட சர்டிபிகேட் இருக்குது, இதெல்லாம் வச்சு நான் சாதிக்கலாம் நீ நினைக்கிறேனாக்கா அந்த தயவு நம்மளை தேடிக்கிட்டு வராது. உன்னை உயர்த்துகிற தயவு வித்தியாசமானது. உன்னை 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 ஆசீர்வதிக்கிற தயவு வந்து ஒரு வித்தியாசமான தயவு. அது வித்தியாசமான ஆசீர்வாதம் வேற. சாதாரணமா ஆசீர்வதிக்க மாட்டாரு. சரி, யோசேப்பை ஆசீர்வதிக்கிறாரு. யோசேப்பை ஆசீர்வதித்த பின்பு ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு, 30 வயசுல கொண்டு வந்து நிறுத்தினவன அந்த பார்வோனு தன்னுடைய மோதிரங்களையும் வஸ்திரங்களையும் கழட்டி கொடுத்து, நீ தாண்டா பிரைம் மினிஸ்டர் இனிமேல். அதான் ஆண்டவருடைய உயர்வு. சோ 13 வருஷம் தன்னை ப்ரிப்பேர் பண்ண வச்சாரு. உன்னுடைய ஒரு ஆசீர்வாதம், நீ என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச ஒரு காரியத்துக்காக வெயிட், அதுக்கு பெருசா ஒண்ணு இருக்குது, பெருசா ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி தான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. உங்க வாழ்க்கை ஒரு சவாலா நிக்கணும்னாக்கா, ஆண்டவரே
காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். என் வேலைக்காக காத்திருக்கிறேன், என் திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், என்னுடைய உயர்வுக்காக நான் காத்திருக்கிறேன். எல்லாமே அது உங்க கையில இருந்து வரணும் ஆண்டவரே. அதை நான் உணரணும் ஆண்டவரே. இது உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லி நான் உணரணும் ஆண்டவரே. இல்லைனாக்கா நான் அதை எடுத்துக்கவே முடியாது. இப்படி நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் செய்யாம இருக்கவே மாட்டார். ஒரே ஒரு வசனம் கட்டி கொடுத்துறேன். கொலேசியர் 3வது அதிகாரம். கொலேசியர் 3வது அதிகாரம். இன்னைக்கு காலையில என்னுடைய டிவோஷன்ல வாசிக்கும் போது பயங்கர ஒரு அப்படியே க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த வசனம். அவ்வளோ எனக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை எனக்கு உணர்த்தி பேசினாரு. 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, யாரு நீங்கள்? யார? கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. ஆமென். நம்ம யாரை சேவிக்கிறோம்? மனுஷனையா, பணத்தையா, சொத்தையா, இல்ல நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியம்? நோ நோ. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் அது ஒரு நிமிஷத்துல காலிடும், தூக்கின்னு போயிடுவாரு. ஆனா அவர் கொடுக்கறது ஆசீர்வாதம் பர்மனண்டா நிற்கும். அவருக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அந்த ஆசீர்வாதங்களை வச்சு நீங்க நம்பிடாதீங்க. இந்த இடத்துல நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள். ஆமென். ஏன்? அவரை சேவிக்கிறதுனால. சேவிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பிரசன்னம் என்னை விட்டு போக கூடாது ஆண்டவரே. அந்த ஆவி என்னை விட்டு போக கூடாது ஆண்டவரே. தெய்வ ஆவி என்னை விட்டு போக கூடாது ஆண்டவரே. சோ எதை செய்தாலும் 24 எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் எதை செஞ்சாலும் நான் மனுஷனுக்கு என்று செய்ய மாட்டேன், தேவனுக்கு என்று செய்யறேன், தேவனுக்கு என்று செய்யறேன். சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவருடைய டெக்னிக்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தயவு, கிருபை என்னென்னலாம் வேணுமோ நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அவனுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தரோடு இருந்தான். யோசேப்பு மனுஷனை பார்க்கல, மனுஷனை ப்ளீஸ் பண்ணல. அவனுக்கு இருக்கிற அந்தஸ்தையோ சொத்தையோ இவங்களை காக்கா பிடிக்கணும், அவங்களை காக்கா பிடிக்கணும் சொல்லல. ஆனா தேவனோடு கூட இருந்ததுனால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னாக்கா வெயிட் பண்ணு. அந்த வெயிட்டிங்ல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். சோ சூழ்நிலையை மாத்திக்காதீங்க. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நமக்காக வாழ்வ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நேசிக்கிறோம், உமக்காக வாழ்கிறோம், உமக்காக ஜீவிப்போம். யோசேப்பை போல உங்களோடு கூடவே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க எங்களுடைய சொத்தையோ சுதந்திரத்தையோ ஆண்டவரே, எங்களுடைய படிப்பையோ எங்களுடைய ஞானத்தையோ நாங்க நம்பல. நீங்க மட்டும்தான் உயர்த்த முடியும். யோசேப்பு உங்களை தான் சார்ந்து வாழ்ந்தாரு. நாங்களும் உண்மை சார்ந்து வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.